இளைஞர் தின விழாவை முன்னிட்டு டெல்லியில் இன்று இளைஞர்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அரசியல் பின்னணியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 இளைஞர்கள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு. உயிர் உள்ளவரை தமிழினத்தின் உயர்வுக்காக பாடுபட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக மக்களுக்கு திமுக அளித்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் தகவல். உடலில் கடைசி உயிர் இருக்கிற வரையிலே இந்த தமிழ் இனத்திற்காக உழைப்பான் என்பதை மாத்திரம் இனத்திற்கு சொல்லி இங்கே குழுமி இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். பெரியாரை விமர்சிப்பவர்கள் குறித்து பேசி அவர்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, பெண்களின் உரிமைகளுக்காக போராடியவர் தந்தை பெரியார் என பேச்சு. யாரோ பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்கானுங்க. அப்படிப்பட்ட பெரியாரை பற்றி பேசக்கூடியவர்களெல்லாம், விமர்சனம் செய்து பேசக்கூடியவர்களெல்லாம் பேசி நான் அவங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்பல. ஆனால் ஈரோட்டு சிங்க தந்தை பெரியார் அவர்கள், பகுத்தறிப்புகளை தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய உயிர் பிரிகிற கடைசி நிமிடம் வரையில தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் சமுதாயத்திற்காக, மனித உரிமைக்காக, அதுவும் குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர், வாதாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதலிடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு. வருவாய் செலவு அதிகமாகியுள்ள நிலையில் தமிழக அரசு கடனை எப்படி திரும்ப செலுத்தும் என இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வு ரத்து என பெற்றோர் மாணவர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு தற்போது கைவிரித்து விட்டார் மு.க.ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கையை விரித்து விட்டார் நீட் தேர்வுக்கு. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது இளைஞர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, நாட்டு மக்களை ஏமாற்றி, கவர்ச்சிகரமாக பேசி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைந்த பிறகு இன்றைய தினம் எங்களால் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு விட்டார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது அதிமுக. இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என்பதால் போட்டியிடவில்லை என இபிஎஸ் விளக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடவில்லை என பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவிப்பு. இடைத்தேர்தல் முறையாக நடைபெறாது என்பதால் புறக்கணிப்பதாக அறிவிப்பு. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் என்ற பாடல் திமுக ஆட்சியாளர்களுக்கே பொருத்தமாக இருக்கும் என தாவேக தலைவர் விஜய் அறிக்கை. நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றியுள்ளதாக குற்றச்சாட்டு. நீட் தேர்வு ரத்து என்பது மத்திய அரசு நிறைவேற்றும் சட்டத்தின் அடிப்படையிலானது. யாரோ எழுதி கொடுத்து பேசும் சினிமா பஞ்ச் டயலாக் இல்லை. வாக்களித்த மக்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என்ற விஜயின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் எஸ். சிவசங்கர் பதிலடி. நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்ச் டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. மதுரை தூத்துக்குடி இடையிலான புதிய ரயில் பாதை திட்டம் திமுக அரசின் எதிர்ப்பு காரணமாக கைவிடப்பட்டுள்ளது என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஜனவரி 20ஆம் தேதி அருப்புக்கோட்டையில் போராட்டம் நடத்தவுள்ளதாக அறிவிப்பு. மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்தை கைவிடுமாறு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் கூறவில்லை என்று அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்ட மறுப்பு. தமிழக ரயில்வே திட்டம் என்றாலே ஓரவஞ்சனையுடன் புறக்கணிக்கும் மனப்பான்மையில் மத்திய அரசு செயல்படலாமா என்றும் கேள்வி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 44,580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். பண்டிகைக்கு முன்னதாக 21,904 பேருந்துகளும், பொங்கல் பண்டிகைக்கு பிறகு 22,676 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களை நோக்கி வாகனங்களில் செல்லும் பொதுமக்கள். கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். பொங்கல் தொடர் விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் பயணம். ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை சூழ்ந்த மக்கள் வெள்ளம். சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகளுக்காக பெரும் கூட்டம் காத்திருப்பு. பொங்கலையொட்டி சென்னையில் இருந்து ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்ததால் தாம்பரம், கிளாம்பாக்கம் பகுதிகளில் நிலவிய போக்குவரத்து நெரிசல். ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணமான வாகனங்கள். பொங்கல் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தாம்பரம் ரயில் நிலையத்தில் கூட்டம். சேலம் உள்ளிட்ட இடங்களிலும் சொந்த ஊர்களுக்கு பேருந்துகளில் முண்டியடித்து ஏறிச் சென்ற மக்கள். காணும் பொங்கல் தினத்தில் சென்னை மாநகரில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை காவல்துறை அறிவிப்பு. மெரினாவில் கடலில் இறங்கி குளிக்க தடை. 2 வீலரில் ரேஸ் செல்வதை கண்காணித்து தடுக்க சிறப்பு குழுக்கள் அமைப்பு. பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு அரசு பேருந்தில் கீழே அமர்ந்து பயணித்த பெண்ணை நடுவழியில் இறக்கிவிட்ட நடத்துனர். 500 ரூபாய் டிக்கெட் 3 டிக்கெட்டுமா அப்படின்னாருங்க. 3 டிக்கெட் எதுக்குங்க சார் அப்படின்னு கேட்டேங்க. பை வெயிட்டா இருக்குமா, அதனால 3 டிக்கெட் தான் போடணும் அப்படின்னாரு. 3 டிக்கெட் எல்லாம் நம்ம வாங்க முடியாதுங்க சார். வேணா ஆளுக்கு உள்ள டிக்கெட் போட்டுக்கோங்க, இல்லாட்டி அரை டிக்கெட் போட்டுக்கோங்க, பை வெயிட்டுங்கிறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நீ பல்லாயிரம் இறங்கிட்டோம் அப்படின்ட்டாப்ல. அப்புறம் பல்லடத்துல இறங்கிங்க சார், வேற பஸ் ஏறி வந்தேங்க. கோவையில் இருந்து திருச்சிக்கு அரசு பேருந்து சென்ற பெண்ணிடம் லக்கேஜுடன் கூடுதலாக 500 ரூபாய் பணம் கேட்டு வெள்ளக்கோவிலில் இறக்கிவிட்டதாக தகவல். சரி 500 ரூபாய் கேட்டீங்கன்னா டிக்கெட் கொடுங்க, 500 ரூபாய்க்கு உள்ள டிக்கெட் கொடுங்க, நான் 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னேங்க. சரிங்கம்மா. குடுக்கலங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட கூட இறக்கி விடாம நீ இறங்கிக்கம்மா, டிக்கெட் 500 ரூபாய் கொடுத்தா கூட, இல்லாட்டி இறக்கி விட்டாங்க. திண்டிவனம் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் நடனமாடிய சிறுவனை உற்சாகப்படுத்தினார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். பரந்தூரில் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி வருபவர்களை சந்திக்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டம். உரிய பாதுகாப்பு அளிக்க கோரி காஞ்சிபுரம் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மனு. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் பிடிபட்ட 36,000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட்டன. சுற்றுச்சூழலுக்கு கேடு நேராமல் மத்திய உள்துறை அமைச்சக உதவியுடன் அளிக்கப்பட்டதாக காவல்துறை டிஜிபி தகவல். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வலிமையை வெளிக்காட்டியது இந்திய ராணுவம். ரோபோ நாய் மூலம் பயங்கரவாதிகளை மடக்கும் சாகசத்தை நிகழ்த்தி காட்டினர் வீரர்கள். நடிகர் அஜித்குமாரின் விடாமுயற்சி திரைப்படம் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஜனவரி 23ஆம் தேதி ரிலீஸ் என தகவல். நடப்பு மாதத்திலேயே படம் ஒன்று ரிலீஸ் ஆகும் கமிட்மெண்டில் இருப்பதாக துபாயில் நடிகர் அஜித்குமார் பேட்டி. மதகஜராஜா படத்தின் அறிமுக விழாவில் கை நடுக்கத்துடன் பேசிய நடிகர் விஷாலுக்கு கை நடுக்கம் சரியானதாக தகவல். காய்ச்சல் சுகமானதால் உடல் நலம் தேடி கை நடுக்கம் சரியானதாக படத்தின் சிறப்பு காட்சியில் விளக்கம் அளித்தார் விஷால். அந்த வசனம் தான் நான் சொல்ல விருப்பப்பட்டேன். இந்த விஷாலை பொறுத்த வரைக்கும் என்னோட தன்னம்பிக்கை தான் என்னோட பலம். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடருக்கான 15 வீரர்கள் கொண்ட இந்திய அணி அறிவிப்பு. 14 மாத இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு திரும்பிய பந்து வீச்சாளர் முகமது சமி.